இன்றைக்கு வங்கத்து சிங்கம் என்று போற்றப்படுகிற மன்மத பானர்ஜி அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற ஏனைய மாநிலங்கள் எல்லாம் மாநில உரிமைகளுக்கு வழிகாட்டியாக தமிழகம் திகழ்ந்திருக்கிறது. 1963 திகழ்ந்தது. இன்றைக்கு 2025 துருபிடித்த ஆயுதமாக இருந்தாலும் துருவை துடைத்து இன்றைக்கு போரிடுவதற்கு தயாராக தமிழகம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை இந்த நாட்டில் ஒரே ஆட்சி, அதுவும் ஒற்றையாட்சி, இந்து மத ஆட்சி, அதுவும் இந்திய ஆளுகின்ற ஆட்சி என்று ஒரு சர்வதிகார போக்கை கடைபிடிக்கிற ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதாவிற்கு நேற்று தினம் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கனவு இந்த நாட்டில் நடைபெறாது, அந்த கனவை நிறைவேற்ற விடமாட்டோம் என்பதற்கு சூளுரைத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் மராட்டிய மாநிலத்தினுடைய பால் தாக்கருடைய மகன் அவர்கள் சொல்லுகிறார், இந்திய நாடு முழுக்க இருக்கிற மாநில உரிமைகளுக்கு இந்த நாட்டில் மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகிற, இன்றைக்கு சுயாட்சி உரிமைகளையும் சுயநிர்ணய உரிமைகளையும் பேசுகின்ற முத்தமிழரையும் கலைஞருடைய அன்பு மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிற்கு வழிகாட்ட வேண்டும் என்று நேற்றைக்கு தினம் இன்றைக்கு மொழிவழி தேசிய இனங்களின் பிறப்பிடமாக போற்றப்படுகின்ற மராட்டிய மாநிலத்தினுடைய தலைவர்கள் இன்றைக்கு கூறுகிறார்கள்.